சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. வணக்கம் மக்களே, நேற்று கேட்டுண்டா யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஈரோடு, திருச்சி, மணிமுட்டார்னு. அப்புறம் 2-3 பேர் மலேசியா கூட சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம தமிழ் வீடியோவை மலேசியாவிலேருந்துலாம் பார்க்குறீங்க. அதே மாதிரி ரொம்ப பேர் எப்போ வீடியோ போடுவீங்க, எத்தனை மணிக்கு போடுவீங்கன்னுலாம் கேட்டிருந்தீங்க. நான் 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே சாயங்காலம் கண்டிப்பாக போட்டுவேன். 5:30 மணிக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே என்னைக்காவது லேட் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு போஸ்ட்டில் லேட் ஆகிட்டுன்னு சொல்லிடுறேன். ஆமாம் மக்களே, வீடியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போடுறோம். ஏன்னா எல்லாருமே போட்ட அன்னைக்கு வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க, மறுநாள் தான் பார்க்குறீங்க. ஸோ 2 நாள் கழித்து தான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் எல்லாருமே நான் 4:30 மணிக்கு வீடியோ போடுறேன்னா அதுலேருந்து நைட்டு 12 மணிக்குள்ளே மறுநாள் 11 மணிக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி சாயங்காலம் நான் 4:30 மணிக்கு இன்னொரு வீடியோ போட்டுருவோம் மக்களே. நீங்கள் பார்க்காதனால தான் 2 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுறேன். நிறைய பேர் என்கிட்ட டெய்லி வீடியோ போடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த காரணத்துக்காக தான் நான் 2 நாளுக்கு ஒரு தடவை வீடியோ போடுறேன் மக்களே. உங்களுக்கு டெய்லி வீடியோ வேணுன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நான் டெய்லி வீடியோ போடுறேன் மக்களே. ஆமாம் மக்களே, எல்லோரும் ஒரு கமெண்டை போடுங்க. நான் டெய்லி வீடியோ பார்த்துவேன், டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னா ஒரு கமெண்டை போடுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களா அதை பொறுத்து வீடியோ பார்த்துவேன். குறைஞ்சது ஒரு 50 பேராவது கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நிறைய பேர் பார்க்குறீங்க, யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிங்க. சரியா, கமெண்ட் பண்ணுங்க. அதை பொறுத்து நாளையிலேருந்து டெய்லி வீடியோ போடுறத பற்றி பார்ப்போம். என்ன வாரம் என்ன? பாய் மக்களே. என்னடி இவ்வளோ நேரமாக ஆகுது? இன்னைக்கு உங்களை நம்பி உங்கள் கூட பஸ்ஸில் போகலான்னு வந்தேன். ஆனால் என்னை இப்படி நடு ரோட்டில் நிற்க விட்டுட்டீங்க. இருத்தி மகாராணி, எப்போ பார்த்தாலும் காரில் ஜம்முன்னு தானே போகிற. ஒரு நாள் இங்கே கூட பஸ்ஸில் வா, சீக்கிரம் வந்துடும். எப்போ வந்துடும், இன்னைக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு லேட் ஆகுது. ஏய், டெஸ்ட்டுக்கு நான் படிக்கவே இல்லை டி. நைட்டு ஃபுல்லாக வெப் சீரிஸ் பார்த்தேன் டி. 2 மணிக்கு தான் தூங்குனேன். சுத்தமாக புக்கே எடுக்கல. நீங்கள் படிச்சிட்டிங்களா? ஆண்டி, நான் படிச்சிட்டேன். நான் தான் சொன்னேன்லாம் உங்ககிட்ட, அப்பப்போ நடத்தும்போது படித்து வைன்னு. நீ தான் படிக்காமல் விட்டுட்ட. இன்றைக்கி பாரு, படம் பார்த்துட்டு வந்திருக்க. நான் படிச்சுட்டேன். ஒன்றா நான் கேட்கவே இல்லையே. நீ மிஸ் சொல்ல முன்னாடியே படிச்சுட்டு வந்துடுவேன். நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லை. நான் அவளை தான் கேட்குறேன். நம்மளாம் எப்படி படித்தோம்? நானும் நீயும் ஒன்று தான். பாப்போம், போவ எழுதுவா, நம்ம எழுதுறது தானே. விடுடி, ஏண்டி கவலைப்படுற? அதை காட்டுறதுக்கு நம்ம ஆள் இருக்குல்ல, அவள் காட்டுவா. ஏய் போங்கடி, போன தடவையே உங்களுக்கு காமிச்சு நான் சாப்பிட்டு செம்மையாக திட்டு வாங்கினேன். இந்த தடவைலாம் ஒன்றும் காமிக்க மாட்டேன். ஒழுங்காக படிச்சுட்டு வாங்க சொல்லிட்டேன். டேய், அதுவும் அத்தை பொண்ணு தான்டா. நீயும் ஸ்கூலு காலேஜில் இருந்து பார்க்குற, அதான் மடிய மாட்டேங்குதே, விட்டு தொலையாண்டா. இல்லை மச்சான், உனக்கு சொன்னால் புரியாது. அவன் என் அஞ்சலை மச்சான். இவளை பிடிச்ச அளவுக்கு எவளையும் பிடிக்கல எனக்கு. அது சரி, இவன் திருந்த மாட்டான். ஏய் அங்கே பாருங்கடி, இவங்க தொல்லை தாங்க முடியலை. ஏய் மச்சான், இங்கே தாண்டா பார்க்குறாங்க. இப்போ பாரு நம்ம பெர்ஃபார்மன்ஸை. ஹாய், ஹலோ. இந்த அவமானம் எனக்கு தேவையாடா? வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம். சரி விடுடா, துப்புனா தொடச்சிக்க வேண்டிதான். இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா எப்படி? அது சரி, என்னையே சொல்லிட்டு இப்போ நீயே எப்படி பண்ணுற? இப்போ பாரு அண்ணன் பெர்ஃபார்மன்ஸை. கொஞ்சம் நவர்டி. டேய் சும்மா இரு. அவளுக்கு தான் உன்னை பிடிக்க மாட்டேங்கல. அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ ஏதாவது பண்ண அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். கொஞ்சம் இப்படி வரியா? சொல்லு, என்ன? யாரு நீ? அம்மா கிட்ட சொல்லி கொடுப்ப? ஆமா. நீ அம்மா பேக்கில் நேற்று காலையில் ஒரு 5K தெரியாமல் களவான்ட்டல்ல, உனக்கு அது ஞாபகம் இருக்கா? அது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும் டி. பிறப்புலையே உன்னை பற்றி தெரியும் எனக்கு. மரியாதையாக அமைதியாக இருந்துக்கோ, இல்லைன்னா அம்மாட்ட சொல்லி போடுவேன். இனிமே அண்ணன் அடிக்கடி இந்த ரூட்டில் கிராஸ் ஆவான், புரியுதா? என்கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். நவரே, எனக்கு வேலை இருக்குது.
என் அழகியை காணப்போகிறேன். ச்சே, பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். ஹாய்ங்க. என்னங்க இப்படி முழிச்சு முழிச்சு பார்க்குறீங்க? நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? என்ன நக்கலா? எங்க காலேஜ் போகிறீங்களோ? இல்ல, பிச்சை எடுக்க போறான். சாப்பிட்டீங்களாங்க? ஏன் சாப்பிடலன்னா சாப்பாடு வாங்கி தர போறியா? ஏய் டோராமுஜி, நீ அந்த சேட்டுக்கார பொண்ணு தானே? ஆமா. ஒழுங்கா இரு, இல்லைன்னா உங்கள் அப்பன் என் 2 வீடு தள்ளி தான் வேலை பார்க்குறான். சொல்லி கொடுத்தவன் பார்த்துக்கோ. டேய் இங்கே வாடா. டேய் இந்த ஃபிகர் ஓகே வாடா. எனக்கு டபுள் ஓகே மச்சான். வானம் பார்த்த பூமியில் ஒரு மழை வந்தா வேண்டாம் நான் சொல்லுவேன். எனக்கு ஓகே மச்சான், எனக்கு ஓகே. ஏய் டோராமுஜி, இங்கே பாரு, இவனும் நீயும் லவ் பண்ணிட்டு சுத்துறீங்கன்னு உங்கள் அப்பன்ட்ட சொல்லிடுவோம் பார்த்துக்கோ. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு இவனை பத்தி யாருன்னே தெரியாது. அப்போ அமைதியாக இருந்துக்கோ, இல்லைன்னா அவ்வளோதான். நான் பேச வந்தது ஏன் ஆள்கிட்ட. நீ வாயை திறந்த இனிமே இவன் கூட உன்னை சேர்த்து வச்சு ஊர் ஃபுல்லாக சொல்லிடுவான் பார்த்துக்கோ. கம்முன்னு கடை. டேய் நான் வர்றா. நீ போ மச்சான், நீ கலக்கு. உன் காட்டில் மலை. நான் என் கண்மணி கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். என்னது கண்மணியா? மப்பண்ண, நான் அந்த பக்கம் போயிட பார்த்துக்கோ, இல்லைன்னா அவ்வளோதான் மண்டே ஒட்டச்சிருவேன். ஓகே மேடம், ஓகே. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு விருப்பம் இல்லை. நான் அங்கே போகிறேன். எம்மாடியோ சரியான ரவுடி பொம்பளையாக இருக்கும் போல இருக்கும். நம்ம 2 ஸ்டெப்பு தள்ளியே நிற்போம். ஓய் விசிலு. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை அப்படி கூப்பிடாதன்னு. உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. நீ ஏன் இப்படி பண்ற? உனக்கு மூளையில அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா? எத்தனை தடவை தான் உனக்கு நான் சொல்றது என் பின்னாடி வராதான்னு. உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய். உடல் சாகும் முன்னால் அனலின்றி குளிர் வீசும். எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் பாரு உங்க அண்ணன்ட்ட. சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான் மாடு மாதிரி. ஏய் வாடி, அவனை பத்தி தான் தெரியும்ல. பஸ் வந்துட்டு வா. ஏய் நீயும் வாடி வேகமா. டேய் அங்கே என்னடா பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? அவங்க எல்லாரும் பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்கடா. அங்கே என்னடா லுக்கு? பஸ்ஸு போயிட்டுடா. டேய் சொல்லு மச்சான். வெள்ளங்கொண்டா, அவ திட்டின திட்டுக்கு நீ இந்த நேரம் தூக்கு மாட்டி சாவலாம். நீ எல்லாம் எப்படா அப்படி நிற்கிற சிரிச்சுக்கிட்டேவும்? பிகாஸ் லவ் மச்சான், லவ். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது மச்சான். வா வா ஃபாலோ பண்ணலாம். வாடா வேகமா, பஸ் போயிட போகுது. அது சரி. டேய் இருடா மச்சான், நானும் வந்துடுறேன். பர்ஸில் நயா பைசா இல்லை. நீ இப்போ விட்டுட்டு போனேன்னா நான் காலேஜ் போன மாதிரி தான். அம்மா பசிக்குமா, சாப்பாடு போடுமா. நீ அப்பயே இருந்து அந்த பூவை கட்டிக்கிட்டே இருக்க. எப்பதான் கட்டி முடிப்பியோ? இருடி, அண்ணன் வரட்டும், சேர்ந்து சாப்பிடுவான். அதுக்குள்ள உனக்கு என்ன ஓடி போகுதா? கொஞ்ச நேரம் இரு, அவன் வரட்டும். இது நல்லா இருக்கே, எப்பவும் சேர்ந்து தான் சாப்பிடுவான். இன்னைக்கு எனக்கு சீக்கிரமா பசிக்குது, அதனால என்ன சீக்கிரம் போட்டு கொடுமா, அவன் வந்துடுவான். அதெல்லாம் முடியாது, அவன் வந்தாதான் நான் சோறு வைப்பேன். என்ன பிரச்சனை இங்க? இந்த அண்ணனே வந்துட்டான். எப்பா வந்துட்டியா? நீ வந்தாதான் அம்மா சோறு வைப்பாங்களாம். நல்ல வேலை வந்துட்ட. பசிக்குது, வானா போய் சாப்பிடலாம். ஏமா இப்படி பண்றீங்க? அவளுக்கு பசிக்குன்னா சாப்பாடு பண்ணி கொடுங்கம்மா, நான் மெதுவாக வந்து சாப்பிட்டுக்குவேன்ல. இல்லை கண்ணா, உன்னை விட்டு நான் எப்போ சாப்பிட்ருக்கேன்? நான் சாப்பிட்லன்னா அவளும் சாப்பிட மாட்டா. அப்போ என்ன பண்ண? 3 பேர் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டாதான் கரெக்டாக வரும். அதனால தான் அப்படி சொன்னேன். இருக்கிறதே 3 பேர், ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாதான் நிறைவாக இருக்கும் இல்லையா? அதனால தான் நீங்கள் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இல்லை எனக்கு முன்னாடியே சாப்பிட்டு தூங்க தெரியாதா என்ன? சரிம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு, அதனால தான் வர லேட் ஆயிட்டு. இல்லைன்னா நான் சீக்கிரம் வந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. சர்ப்ரைஸா? என்னம்மா அது? எனக்கு தானே, என்னை தானே சொல்கிறீங்க? ஆமாம், அம்மா கிட்ட ஏதோ கேட்டியாமே. என்ன கேட்டேன்? அம்மா கிட்ட நான் நிறைய கேட்டிருப்பேன். அதில் நீ என்ன சொல்கிறேன்னு தெரியலையே. நல்லா யோசிச்சு பாரு. பர்டிகுலராக ஒரு விஷயம் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தியாமே. ஆமாம், கொலுசு. அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ ஜாலி ஜாலி, சூப்பராக இருக்கு பார்க்க. நல்லா இருக்கா? சரி சரி. அம்மா இந்தாங்கம்மா, இதை அவள் காலில் போட்டு விடுங்க. நீ தான் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்க, நீயே போட்டு இருக்கண்ணா. இல்லைம்மா, வீட்டில் எது புதுசாக இருந்தாலும் அது உங்கள் கையால் தாம்மா நடக்கணும். நீங்கள் தாம்மா போட்டு விடுங்க அவளுக்கு. ஏன்னா
நீங்க ரொம்ப ராசியான ஆளுமா. உங்க கையால எது பண்ணாலும் நல்லா இருக்கும். கொடுப்பா. ஆ, பார்க்க நல்ல காலுக்கு அழகா இருக்குப்பா. இங்கே பாருடி, ஐம்பொண்ணை வாங்கிட்டு வந்திருக்கான். எங்கேயா கீழே போட்டு தொலைச்சிடாத, பத்திரமா வச்சுக்கோ என்ன. ஆ, அதெல்லாம் வச்சுக்கோம்மா. ஏன்னா அண்ணன் வாங்கி கொடுத்துருக்கான்ல, அதை நான் கண்டிப்பாக வச்சுக்குவேன். அம்மா, இனிமே பாருங்க, நம்ம வீட்டில் விசில் சவுண்டு மாதிரி கொலுசு சவுண்டு பறக்கும். அப்படிதானே விசிலு? ஓய் விசிலு. விசிலா? எரும மாடே, நாயே, உன்னை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படி என்னை கூப்பிடாதண்ணே. உனக்கு வெக்கமாவே இல்லை. சொல்லாதன்னு சொன்னா திருப்ப அப்படி சொல்ற. ஏய் ஷாலினி, அண்ணனை பார்த்து என்ன வார்த்தடி சொல்ற? ஏய் ஷாலினி. ஆ, என்னம்மா? என்னடி தூக்கத்திலேயே இருக்க? அண்ணனை பார்த்து என்ன வார்த்தடி சொல்ற? அது அம்மா, தெரியாம சொல்லிட்டம்மா, சாரி. அதுக்குன்னு ஒரு அளவில் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். அவனை பார்த்து அறிவில்லையா அப்படி இப்படிங்கிற. அம்மா சாரிம்மா, எனக்கு விசில்னு கூப்பிட்டா பிடிக்காதா, அதான் அவன் அப்படி சொன்னதும் எனக்கு கோவம் வந்துடுச்சு. என்னோட காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட் அப்படி தான் கூப்பிடுவா, எனக்கு பிடிக்காது, அதனால தான் சொன்னேன். சரி விடுங்கம்மா, அவ தெரியாம சொல்லிட்டா, விடுங்க, இதை பெருசுப்படுத்தாதீங்க. என்னம்மாப்பா, ஒரு அளவில் யார்கிட்ட பேசுகிற என்ன பேசணும்னு தெரியாமல் இப்படியா பேசுறது? சரி விடுங்கம்மா, வாங்க சாப்பிட போலாம். ஏய் வாடி மாடு, சாப்பிடலாம். அப்படி கனவுலேயே முங்கிறாத. என்ன பிள்ளையா? சாய் சே, எல்லாம் அந்த பைத்தியக்காரனால் தான். அவன் அப்படி கூப்பிட்டு போய் தான் எனக்கு டக்குன்னு யார் கூப்பிட்டாலும் கோவம் வந்துடுது. இனிமேல் அவன் திரும்ப என் பக்கத்தில் வந்தான், அவனை இன்னொரு தடவை வசமாக திட்டி விட்டுறணும். இனிமேல் அவன் என் பின்னாடியே வரக்கூடாது. சே, நான் எந்த சம்மந்தம் இல்லாமல் அவன் நினைக்கிறேனே தெரியல. கொலுசு சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்கு. அண்ணன் செலெக்ஷன். சரி போவான், நடந்தது தான் நடந்துருச்சு. சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக தூங்குவோம். மனுஷனுக்கு தேவை சாப்பாடு, அதானே நமக்கு முக்கியம். இட்லி பட்டை சாம்பார், ஆஹா ஆஹா. என்ன மனம், என்ன மனம். யாட்டி மொட்டா, என்ன டீ குழம்பு வச்சிருக்கா? வாயில வைக்க முடியல. அப்படியா? அப்ப வெங்கடேஷ் பட்டை கூட்டு வந்து குழப்ப வைக்க சொல்லட்டா? என்ன டீ இப்படி பேசுற? பின்ன எப்படி பேசுவாங்களா? நாசமா பாருவன எடுவட்ட வயலா. நானே வீட்டில் காய்கறி இல்லாமல் போய் மிளகத்தை போய் 2 தக்காளி 2 மிளகாய் வாங்கிட்டு வந்து என்னமோ அசல் பசலாக ஒரு ரசத்தை வச்சுருக்கேன். நீ இவ்வளோ கேள்வி கட்டாளையிற. இங்கே பாரியோ, இதுதான் நானே தின்னுட்டுக்கேன். நீ தின்னுட்டு முடிட்டு ஒழுங்க தூங்கு, இல்லைன்னா அவ்வளோதான். என்ன டீ பக்கத்து வீட்டில் போய் வாங்கினாக்கிற? காசு இல்லைன்னு என் பையன்ட்டு கேலிட்டி. என் பையன் எவ்வளோ பெரிய சூப்பர்வைசரு, நீ உன்ன உடனே காசு போட்டு விட்டுருவான். ஆமாம், கிளிப்பான். பேதியில் ஒரு பையனை பெட்டு வச்சுக்கிட்டு நான் படுற பாடி இருக்கேன். கேளுங்க, நான் ஆசையா பாசமா ஒரே ஒரு பையனை பெட்டேன். ஆம்பளை பையன் அடுவன். அவன் பல்லன்னு இருக்கான்னு ஒரு கிண்டிக்காரையை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். ஏன் நம்ம ஊரில் பொண்ணே இல்லையா? அந்த பிள்ளை போன் பண்ணனா கிண்டியில் கையாமுயான்னு பேசிட்டு நமக்கு ஒரு இளவும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. இந்த படுபாவி பையன் எப்போ பொண்ணு அடித்தாலும் எனக்கு வேலை இருக்குமேன்னு வச்சிடறான். பேசவே கூலி கேட்குறவன் நமக்கா காய்ச்சி பட போகிறான். நாச்சமா பாடுவேன். நீ ஒருத்தந்தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அலையணும். பாட்டியாட்டி, என் பையனுக்கு 100 ஆயுசு. நீ சொன்னதும் பான் பண்ணிட்டான் பாரு. பானடி. இது வேற எப்போ பார்த்தாலும் தொங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வயசில் நமக்கு பான் ஒரு கேடு. இரியா, உன் பையன் அடிக்கிறானா இல்லை கஸ்டமர் கேர்லேருந்து கூப்பிடுறாங்களா என்னம்மா? ஓயாமல் கஸ்டமர் கேர்லேருந்து மட்டும்தான் நமக்கு பான் வருது, வேற எங்கேருந்து வருது? அவன் என்னை கூப்பிட போகிறான், இரு எடுத்து பார்ப்பேன் யாருன்னு. ஐயா, யாரையா? ஏம்மா, யாருமா பேசுவா? நான் தான் பையன் பேசுகிறேன். சொல்லு, என்ன அதிசயமாக பான் பாட்டிக்கா? நான் தாண்டி அப்பவே சொன்னல என் பையன்டா இருப்பான்னு. யாட்டி ஒரு 20,000 மாதிரி 30,000 மாதிரி பாட்டு விட சொல்லிட்டு செலவுக்கு காசு இல்லைன்னு நீ கேளு, அவன் தந்துடுவான். ஆமாம், 2 ரூபா குடிக்கிறதே பெரிய காரியா? அவன் அவளை பாட்டுறானாக்கா. இது கேட்க. என்னம்மா இங்கே ஃபோன் எடுத்துட்டு அங்கே பேசிட்டு இருக்க? சொல்லு. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? ஏடா இருக்கான். சரி, சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டான். ஏடா இருக்கிற காய்கறி வச்சு பொங்கி தின்னுட்டு இருக்கான். அது சரி, நீ நல்லா இருக்கியா? பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கா? ஒரு நாள் வேலை ஊர் பக்கம் வந்துட்டு பாலா, நானும் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ வரவே மாட்டிக்க. ஏம்மா வாரம்மா, நான் என்ன வரமாட்டேன்னா சொல்கிறேன், வேலை அதிகமாக இருக்குமா.
இல்ல எந்த ஊர் பக்கத்தில் வேலை பார்க்க ஊடி சொல்லு. ஏம்மா நான் அதெல்லாம் குஜராத் தாண்டி அந்த பக்கமா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. யார் என்ன இல்லையா சொல்லு, நான் எங்கேயோ அங்கே இங்கே கேட்டு விசாரிச்சுக்கிறேன்ல, பரவாயில்ல சொல்லு, எந்த ஊர் பேர் மட்டும் சொல்லு. அதான் சொல்கிறேன்லம்மா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. அதெல்லாம் அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, அதெல்லாம் தெரியாது உனக்கு. என்னல சரி சரி, ஒரு நாள் வாழ வந்து பிள்ளை மூஞ்செல்லாம் காட்டிட்டு போகல. பிள்ளை பிறந்ததுலேருந்து பிள்ளைய நாங்கள் பார்க்கவே இல்லைல்ல, அங்கேயே போய் இருந்துக்கிட்டேன். நீ வாழ இல்லைன்னா நாங்கள் வரட்டுமா? நாங்கள் ஒரு 2 நாள் வந்து இருந்துட்டு போகிறோம். என்னது நீங்கள் வரீங்களா? வேணாம் நானே ஒரு நாள் வந்துட்டு போகிறேன். ஏன்ல ஏன் நான் வந்தவன் பட்டாச்சு வீட்டுக்குள்ளே விட மாட்டாளா அந்த கிண்டிக்காரி? எனக்கு கிண்டி கொஞ்சம் கொஞ்சம் தெரியல, நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன். நீ நான் வாழல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பேசுறது அவளுக்கு புரியாது, அவள் பேசுறது உங்களுக்கு புரியாது. எதுக்கு குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு, அதுக்கு தான் சொல்கிறேன். நான் வாரேன் நான் கண்டிப்பாக ஒரு நாள் வாரேன். அப்படியா? சரி. ஏலா ஏலா என்னம்மா சொல்லு. இல்லை காசு கொஞ்சம் பஞ்சமாக இருக்குல்ல, கையில் ஒன்றுமே இல்லைல்ல. ஏலா கொஞ்சம் காசு போட்டு விடல. என்னது? என்ன ஒன்றும் கேட்கலம்மா, என்னவா புரியல. என்னது புரியலையா? ஏலா எடுபட்டு வயலா, காசு போட்டு இல்லை, கையில் காசே இல்லைல்ல. ஆமாம்மா, இந்த பின்னாடி கூப்பிட்றாங்க, வேலை இருக்கு. அந்த அப்புறம் பேசுகிறேன். இல்லை எடுவிட்டவையா பேஜில் வரவன் நாசமாக போயிடுவான். பணத்தை கேட்டுடும், வேலை எடுக்கிட்டு வச்சுட்டானே, விவரமாக இருக்கான். ஒன்றை மாதிரியே இருக்கான்ப்பா, அப்பா மாதிரியே பிள்ளை, ஒன்னத்துக்கு வரவாது. சி இந்த மாதிரி ஒரு பிள்ளையில பெட்டதுக்கு என்னத்தான் எதையா கொஞ்சம் அடிச்சுக்கணும். என்னட்டியா சும்மா திட்டாத, அவன் ஏதாவது வேலையாக போயிருப்பான், நான் அப்புறமா பேசிட்டேன்ட்டியா, அவன் கொடுப்பான். அவன் கிழிப்பான். நான் பேசினா கூட எதையாவது 4 விஷயம் பேசிட்டாலும் வைப்பேன். நீ பானு பண்ண பானே எடுக்க மாட்டான், பாவியா? பாட்டியா அவன் கணம் தெரியாம பேசுற நீ. யோ இங்க பாரியா, அழுத்து கிழிச்சு விட மாட்டோங்க, கிழிச்சு. இனிமே உன் பையனை பற்றி இங்கே ஏதாவது பேசினேன், பையன் கிய்யன்னு ஏதாவது ஒரு பேச்சு வந்துச்சு, உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். பாடி மட்டா, நீ என்னட்டி என்ன அனுப்புவ? இது என்ன வா வீடா? இது ஏன் வீடுட்டி? நீ என்னட்டி சீதனமா இந்த வீடை கொண்டா வந்த? என்னம்மா வாட்டரும் வளசலும் பார்த்து உன்னை கெட்டி கொடுத்துட்டாங்க. யோ நாசமா போறவனே, நீ எல்லாம் மனுஷனாயா? பாடையில போற வயசுல சீதனம் கேட்குதா அவனுக்கு? சீதனா நாசமா போறவனே. பாட்டி பா, சாறு வைக்கிறப்ப தண்ணி வைக்கணும்னு அறிவில்ல, தண்ணி எடுத்துட்டு வா, விக்கெட்டு. பாயா பா, ரொம்ப பேசினல, நீ ஏன் போய் தண்ணி எடுத்து குடிச்சுக்கா. ஏட்டியா ஏய் விக்கெட்டுட்டியா? யாட்டியா இல்லைன்னா உன் பூவும் பட்டும் போயிருந்தியா? இதுக்கு மேல எங்கிட்டு கூடி போய் பூ வைக்க இந்த மட்டையில? பூ வேணா பட்டு வேணாம், போய் சேரு, அப்பந்தான் எனக்கு நிம்மதி. ஒன்னே வச்சுக்கிட்டே தினமா மாரடிக்க முடியல என்னால. ஏமாட்டா பால ஏடு வட்ட வயா, நான் போய் தூங்க பாரு. யார் இந்த பாப்பா? நான் இந்த தெருவில் பார்த்ததே இல்லையே, புதுசா இருக்கு. அது நைட்ல இந்த நேரம் வந்து இங்கே உட்காந்துருக்கு. இந்த பக்கமா யாரையும் காணோம். இந்த பாப்பா எங்கேருந்து வந்திருக்கோம்? பாப்பா பாப்பா எங்கேருந்துமா வந்தீங்க? உங்க வீடு எங்க இருக்கு? ஓ பேச வராதா? அப்போ பேச முன்னாடி வீட்ல இருந்து ஓடி வந்திருக்கீங்க. ஓ பாப்பாவுக்கு விளையாடணுமா? விளையாடலாமே, என்ன விளையாடலாம்? ஓடி பிடிச்சி விளையாடலாமா? ஐயோ பாப்பாவால் ஓட முடியாதுல்ல. சரி அப்போ கண்ணை மூடி விளையாடலாமா? கண்ணாமூச்சி விளையாடலாம், ஓகேவா? அதெல்லாம் சரி. இந்த பொண்ணு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையே, அவங்க வீட்டில் தேடுவாங்க, யார் என்னன்னு தெரியலையே. முதல்ல இந்த பாப்பா எங்கே எதுன்னு விசாரிச்சு வீட்டில் போய் விட்டு வரணும். நைட் டைமாக இங்கே வந்திருக்கு, கண்டிப்பாக வீட்டில் தேடுவாங்க. பாப்பா இங்கே பாருடா. பாவம் அது பாட்டுக்கு விளையாடுது, ரூட்டு கூட அதுக்கு சொல்ல தெரியாது. எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. இவ்வளோ தூரம் இந்த பிள்ளை நடந்து வராது, பக்கத்து வீட்டில் எங்கேயா தான் இருக்கணும். பாப்பா பாப்பா இங்க இருக்கியா? உன்னை காணும், நான் பயந்தே போயிட்டேன். எப்படி எங்கிருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்த? ஏங்க
இது உங்கள் பொண்ணாங்க? ஆமாங்க, நான் வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தேன். எப்படி தான் வந்தா தெரில. நல்ல வேலைங்க, நீங்கள் அவளை பார்த்து வச்சுக்கிட்டீங்க. இல்லைன்னா அந்த பக்கமாக போயிருந்தா ரொம்ப கஷ்டம். இல்லைங்க, நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் தூங்கலான்னு வந்தேன். பாப்பா இங்கே தான் கட்டிலில் உட்காந்துருந்தா. அதனால தான் அவகிட்ட பேசி பார்த்தேன். பேசுகிற பிள்ளை இல்லையா, அதனால வீடு எதுவும் சொல்லாமல் இருந்தது. அதான் நான் எப்படியாவது வீடு கண்டுபிடிக்கணுமே யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க. ஓகேங்க, இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் இல்லைன்னா பாப்பா இங்கேருந்து வேறு எங்கேனாலும் போனாலும் போயிருப்பா. பாப்பா வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். பாப்பா, அங்கிளுக்கு பாய் சொல்லிடு, கிளம்பலாம். பாவம், பாப்பா இவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்தது. திரும்ப நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறீங்கன்னொடனே மூஞ்சே மாறிட்டு. இல்லைங்க, அப்படி இல்லை, லேட் ஆயிடுச்சுல்ல, அவளுக்கு தூக்கம் வந்திருக்கும், அதான். சரி பாப்பா, எப்போனாலும் நீங்கள் விளையாட வரலாம். அங்கிள் கூட நல்லா விளையாடலாம். சரியா? எப்போனாலும் வாங்க. அம்மா வேலையாக இருப்பாங்க, அதனால அப்பா கூடயே இருங்க. அப்பா வீட்டில் இருப்பார்ல, அப்பா விட்டு வரக்கூடாது, புரியுதா? அப்பா சொல்கிறத கேட்கணும். ஏங்க, இப்போ யாராவது உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டாங்களா? ஏங்க என்னாச்சுங்க? அப்பா கூட இரு, ஆத்தா கூட இருன்னு. நான் தான் இருக்கல்ல அவளுக்கு அம்மானு, நான் பார்த்துக்குவேன். யாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டா உடனே அட்வைஸ் பண்ணிடுறது. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. அப்பா அவன் அப்பா. அப்பா தான் உலகத்திலே பிள்ளைய நல்லா பார்த்துக்குவாங்களா? பெத்த அம்மாவுக்கு தெரியாது? ச்சே. அது சரி, நீங்களும் ஒரு ஆம்பளை தானே, ஆம்பளைக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு அலைவீங்க. இல்லைங்க, நான் சும்மா எதர்ச்சியாக தான் சொன்னேன். உங்கள் விளக்க ஒன்றும் தேவையில்ல. பாப்பா, இனிமே இங்கே பாரு, இங்கெல்லாம் வரக்கூடாது, புரியுதா? வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். சொன்னா கேட்கணும். என்னப்பா கண்ணா, வெளில தான் சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது. யாரோ பொம்பளை வந்து கத்திட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஆமாம்மா, இந்த யாரும் தெரியல, நான் உங்களை பார்த்ததே இல்லைம்மா. ஒரு பொண்ணு, ஒரு 30 வயசு இருக்கும், ஒரு குழந்தையோட வந்தாங்க. அம்மா, அவங்க பொண்ணு இங்கே வந்துருச்சுமா, குட்டி பிள்ளைம்மா. எதிர்ச்சியாக நான் அவளை பார்த்துட்டேன். சரிம்மா, இனிமேல் இப்படி வரக்கூடாது, உங்கள் அப்பா கூட இரு அப்படின்னு அம்மா சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா அப்படி கத்திட்டு போகுது. ஓ, நீ சாந்தியை சொல்கிறியாப்பா? அந்த பொண்ணு இப்போ நம்ம வீட்டு பின்னாடி தான்ப்பா குடியிருக்கு. அது நம்ம வீடு தானே. நம்ம வீடு சும்மா ரொம்ப நாள் பூட்டி கிடக்குதேன்னு சொல்லிட்டு நான் தான் அந்த பொண்ணை குடியேற்றினேன். என்னம்மா சொல்கிறீங்க? நம்ம வீட்டில் குடியிருக்கு அந்த பொண்ணு? ஏம்மா, யாரும்மா அது? அது ஒரு பெரிய கதைப்பா. பாவம், அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு போல். யாரோ ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சான். அந்த பையன் வந்து கடைசி ஏமாற்றிட்டான் போல். ரொம்ப குடிகார பையன் போலப்பா. ஒரு நாள் குடிக்கிறது கூட காசு இல்லாமல் பிள்ளையை தூக்கிட்டு போய் விற்க போயிட்டானா. என்னம்மா சொல்கிறீங்க? இப்படி இல்லாமல் இருப்பாங்க? அதான்ப்பா தெரியல. இப்படிப்பட்ட ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அதான் அந்த பிள்ளை அந்த பையனுக்கு தெரியாமல் தப்பிச்சு பிள்ளையை தூக்கிட்டு ஓடி வந்துட்டு. நானும் பிள்ளையந்தாம்மா இருக்கோம். எங்களுக்கு வேற எங்கேயா போனேன்னா ஆள் உதவி கிடையாதுமா. இந்த ஊரில் நாங்கள் கொஞ்ச நாள் இருந்துக்கிறோம், ப்ளீஸ்மா உங்கள் வீடை வாடகைக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டது. நான் கூட சொன்னேன், ஏம்மா அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, வாடகைக்கெல்லாம் விட விரும்பலை அப்படின்னு சொன்னேன். வேற எங்கேயா கேளுன்னு. அம்மா ப்ளீஸ்மா, உங்களை பார்த்து நல்லவங்க மாதிரி இருக்கீங்க, எனக்கு துணையாக ஆச்சு. வேற எங்கேயா போனால் ஆம்பளை உதவி இல்லைம்மா, கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. அதனால தான் சரின்னு அந்த வீட்டை கொடுத்தேன். அப்படியாம்மா, நல்லதும்மா. பாவம், ஒரு பொட்டை பிள்ளைய வச்சுட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் இருந்தனால சரியாக போச்சு. ஆமாப்பா, நம்மளால் முடிஞ்ச உதவி அந்த பிள்ளைக்கு செய்யணும். நீ எங்கேயாவது உங்கள் ஆஃபீஸில் வேலை இருந்தால் சொல்லுப்பா. அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு போல, வேலையும் தேடிட்டு இருக்குன்னு சொல்லிச்சு. அப்படியாம்மா? சரிம்மா, நான் கேட்டு பார்க்குறேன். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட பேசவே பயமாக இருக்கே. மாப்பிள்ளையை பற்றி பேசுனது என்னம்மா கோவம் வந்துடுச்சு? ஆமாப்பா, முதல்ல நானும் விவரம் தெரியாமல் கேட்டப்போ என்கிட்டே அப்படி தான் பேசிச்சு. அதுக்கப்புறம் நல்ல பொண்ணுப்பா, நல்ல பொறுமையாக தெளிவாக தான் பேசுவோம். வீட்டுக்காரை பற்றி கேட்டால் மட்டும் கோவப்படும். என்ன செய்ய, பாவம் கஷ்டப்பட்டுருக்கால, அந்த இது இருக்கத்தான் செய்யும். சரிம்மா, நான் கண்டிப்பாக கேட்டு பார்க்குறேம்மா. சரிப்பா, நீ தூங்கு, நான் தூங்க போகிறேன். சரிம்மா. சே, பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு. என்ன இப்போ தனியாலாம் வந்துருக்கு. பேரண்ட்ஸ் கூட அந்த பிள்ளைக்கு கிடையாது போல். பாவம், ஒத்த ஆளாக இருந்து என்ன செய்யும்? நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் அந்த பாப்பா செம்ம க்யூட்டாக இருக்குது. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்ப்போம், நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வோம்.